Severius Heat Session December 20. United Nations General Assembly Crime Against Humanity Treaty and the resolution passed பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதாவது ரோமன் ஸ்டாட்யூட்டில் மெம்பர் கிடையாது. ஸோ இந்த ரோமன் ஸ்டாட்யூட் தான் சோஃபார் இந்த கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாக டீல் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இப்போ இதில் என்ன வகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப். இதில் இப்போது ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் இந்தியா வந்துட்டு போனாங்க. பட் ஆனால் 13th அமெண்ட்மெண்ட் அதாவது இந்திய தமிழ் வாழ் மக்கள் வந்து அங்கே அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில பொலிட்டிக்கல் அட்டானமி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த 13th அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஸ்ரீலங்கா கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதை வந்து நடைமுறை கொண்டு வரல. அதை பற்றி தான் ஒரு சின்ன ஆர்டிக்கல். தென் இப்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான இந்தியன் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டோடைய அட்டானமி பாதிக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன். தென் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் தட் இஸ் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பு. இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து சைனா போயிருக்காங்க. ஸோ அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டீஎஸ்கலேட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி ட்ரூப்ஸை தாண்டி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதர் ஃபர்தர் ப்ராக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். தென் சர்வைவல் ஸ்கில்ஸ். இப்போது மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டு போட்டு வந்து இன்னொரு போட் மேலே மோதி ஒரு 13 பேர் இறந்து போயிட்டாங்க. 100 above வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. ஸோ மெரிடைம் செக்யூரிட்டி வந்து நமக்கு இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஓகே, மெயின் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் ஆப்டஸ்ட் இந்தியன் ஸ்டாட்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தீர்மானம் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கான ஒரு சமிச்சை தான். இந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அது வந்து மெம்பர்ஸ்க்கு லீகலி பைண்டிங் கிடையாது. அன்லெஸ் அன்டில் அதுலேயே செப்பரேட் ப்ரொவிஷன் வந்து லீகலி பைண்டிங் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பைண்ட் ஆகும். இல்லை கண்ட்ரிஸ் எல்லாம் சைன் பண்ணி அதை ரேட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது லீகலி பைண்டிங் ஆகும். whereas யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா that automatically become legally binding for all the UN member countries. ஸோ இது வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இப்போது மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போது ரெசல்யூஷன் வந்து யுஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பாஸ் ஆகியிருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா there are lot of crimes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கில்லிங் ஆஃப் ஒரு ஹோல் பீப்புள் அல்லது ஒரு அனிமல் குரூப்பை வந்து நீங்கள் மொத்தமாக கில் பண்ணுறது தான் எக்ஸ்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் யூ கேன் என்சேல்வ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. என்ஸ்லேவ்மெண்ட் அப்படின்னா நிறைய பீப்புளை வந்து நீங்கள் வந்து ஸ்லேவ்ஸாக வந்து உள்ளே வச்சுருக்கிறது. தட் இஸ் என்ஸ்லேவ்மெண்ட்டு. whereas there is a deportation. Deportation பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாடு கடத்துறது யாரையார. ஸோ that is deportation. Then gender apartheid. If you look over the term gender apartheid, அதாவது சோசியலி எக்கனாமிக்கலி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை பேஸ் பண்ணி அவங்கள வந்து டிப்ரீவ் பண்ணுறது தான் ஜெண்டர் apartheid அப்படின்னு சொல்கிறது. Apart from that, there are some another word, enforced disappearance. அதாவது இப்போது ஸ்டேட்டே வந்து சில பர்சனை சீக்ரெட்டாக ப்ரிசென்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள வந்து ஒழிச்சு வைக்கிறது. பட் அந்த பர்சன் எங்கே இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிரியாவுடைய பிரசிடெண்ட் பசார் அல் அசாத் அங்கே கிளர்ச்சி வந்ததுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எங்கே போனாலும் இது வரைக்கும் அஃபிஷியலாக யாருக்கும் தெரியாது. பட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா ரஷ்யாவில் தான் அவர் வந்து தஞ்சம் புகுந்திருக்கார், அசிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் புட்டின் வந்து பப்ளிக் ஸ்பீச் பண்ணும்போது அதை பற்றின எந்த விஷயத்தையுமே வந்து அவர் பேசலை. ஒன்லி உக்ரைன் இஷ்யூ மட்டும்தான் வந்து டீட்டெயில்டாக பேசியிருந்தார். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங். இப்போ ஒருத்தர் வந்து ஒழிச்சு வச்சுட்டு நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஜென்ரலாக அந்த ஸ்டேட்குள்ளேயே வந்து யாரையாவது இப்போது நாடு தேச துரோகம் அப்படின்னு சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க எங்கே இப்போ நம்ம ஹேபியஸ் கார்பஸ் போட்டு பிரிங் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் தான் இந்த என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்க. ஸோ தீஸ் ஆர் வெரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்கள் இந்த ப்ரிலிமினரியில் வந்து இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேரெக்டாகவே கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கெட் இன் டு த டாப்பிக்காக இந்த CAH ட்ரீட்டி அப்படிங்கிறது
ஒரு 5 years பிஃபோரே இன்டர்நேஷ்னல் லா கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டிராஃப்ட் டெக்ஸ்ட்டு இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் சப்மிட் பண்ணது இப்போ தான் வந்து இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிருக்கு. ஸோ தெர் ஆர் 3 மேஜர் திங்ஸ் நம்ம வந்து ஓவரால் இன்டர்நேஷ்னல் க்ரைம்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஜெனோசைட், வார் க்ரைம் அண்ட் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி த அதர் திங். ஸோ வார் க்ரைம்னால் உங்களுக்கு தெரியும். ஜெனோசைட் அப்படிங்கிறது ஒரு இனத்தையே வந்து படுகொலை பண்ணுறது. இப்போது ஜூஸ் வந்து ஹிட்லர் காலத்தில் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனோசைடு, வார் க்ரைம் அண்டு இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இதை டீல் பண்ணுறதுக்கு இப்போ என்ன இன்டர்நேஷ்னல் லா ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமன் ஸ்டாட்யூட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த 3 க்ரைமையுமே வந்து டீல் பண்ணுறாங்க. இதில் ஜெனோசைட் அண்ட் வார் க்ரைமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 2 இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இருக்குது. தட் இஸ் ஜெனோசைடு கன்வென்ஷன் ஆஃப் 1948 அண்ட் ஜெனிவா கன்வென்ஷன் ஆஃப் 1989. ஸோ இந்த சிஹெச் வந்து மேஜர்லி அப்போ எதில் டீல் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ரோம் ஸ்டாட்யூட்டில் தான் அஸ் ஆஃப் நவ் டீல் பண்ணுறாங்க. பட் இதோடைய பிகினிங் இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுடைய பிகினிங் அப்படின்னு பார்த்தோன்னா 1945 லண்டன் சார்ட்டர் அப்படின்ட்டு ஒரு அக்கார்ட் பாஸ் பண்ணி அதில் நரம்பர்க் ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுறாங்க. இதில் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த வார் க்ரைம்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. ஸோ தட் இஸ் த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி ஓவராலாக. அப்பார்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ட்ரிபுனல் ஃபார் யுகோஸ்லேவியா அண்ட் ருவாண்டா. ஸோ டெடிக்கேட்டடாக அந்த கண்ட்ரிக்கு மட்டும் ஒரு பாடி மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் டீல் பண்ணுறாங்க. பின்னே நமக்கு வந்து இப்போ செப்பரேட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி ட்ரீட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரோம் ஸ்டாட்யூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி மெம்பர் கண்ட்ரிக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறஸ் அவுட்சைட் மெம்பர் கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் புட்டின் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் மிஸ்டர் ஜெலன்ஸ்கி ஃப்ரம் உக்ரைன், இவங்க 2 பேர் மேலேயுமே வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து ஐசிசி வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் நோ ஒன் கேர்ஸ் பிகாஸ் மிஸ்டர் புட்டின் வந்து ஈவன் இந்த பிரிக்ஸ் மாநாடு அது ரிலேட்டடாக வந்து அவர் அந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொன்னாங்க. பட் ஈவன் மங்கோலியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டுக்கு வந்து அவர் போயிருந்தார். எல்லாருமே வந்து ஹி வில் கெட் அரெஸ்டட்னு நினச்சாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ தெர் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடைய ஃபங்க்ஷனிங்கில் பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இல்லை. மெம்பர் கண்ட்ரிஸ் தவிர மிச்சம் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் மெம்பர் கண்ட்ரிஸே நிறைய நேரங்களில் வயலேட் பண்ணுறாங்க. இப்போது சவுத் சைனா சி இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஃபிலிப்பைன்ஸுக்கு ஃபேவராக அந்த டெரிட்டோரியல் சி வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சுகாயோ ஐலாண்டு அது ரிலேட்டடாக டிஸ்பியூட்டில் ஐசிசி வந்து வெர்டிக்ட் கொடுத்தாங்க. பட் சைனாவை கண்டுக்கிடவே இல்லை. பிகாஸ் சைனா இஸ் நாட் அ மெம்பர். ஈவன் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எல்லாமே எல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, எனிவேஸ் கெட் பேக் டு திஸ் திங். ஸோ த ஃபஸ்ட் திங் இஸ் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான். அவங்க மெம்பர் கண்ட்ரிஸை தவிர அதர் மெம்பர் கண்ட்ரிஸை வந்து அவங்களால எதுவும் கொஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. தட்ஸ் அ ஒன் மேஜர் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த ரோம் ஸ்டாட்யூட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் இன்வால்வ்டு இன் க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அவங்கள தான் வந்து ட்ரையல் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஹோல் கண்ட்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரையல் பண்ண மாட்டேங்காங்க. அது இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியில் ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. ஒரு அதாவது ஒரு சிஹெச் வந்து ஒரு கண்ட்ரியில் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள், தே ஆர் ஆன்சரபிள் அப்படிங்கிற மாதிரியான அந்த ப்ரொவிஷன். இதே மாதிரியான ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா ஜெனோசைட் கன்வென்ஷன் ஆஃப் 1948 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பியா பார்த்திங்கன்னா மியான்மர் மேலே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில், அதாவது யூஎன் கீழே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இந்த காம்பியா மியான்மர் மேலே வந்து இந்த ஜெனோசைடு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அவங்கள வந்து படுகொலை செய்ததாக மியான்மர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஒன் திங். அந்த கண்ட்ரியே வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக மாற்றலாம். அதே மாதிரி இந்த சிஹெச் ட்ரீட்டி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு கம்பல்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது.
thereby அவங்களுடைய கவர்னன்ஸ் மெக்கானிசம்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி மெஷர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி வந்து நடக்காமல் இருக்கிற தவிர்க்கிறதுக்கான ஒரு முகாந்திரத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு இது வழிவகுக்குது அப்படின்றாங்க. இது போக சோஃபார் நம்ம ரோமன் ஸ்டாட்யூட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் எக்ஸ்டர்மினேஷன், என்ஸ்லேவ்மெண்ட், டிபோர்டேஷன், டார்ச்சர், இம்ப்ரிசன்மெண்ட், ரேப் கமிட்டட், இல்லை ஒரு குரூப் ஆஃப் சிவிலியனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஏதாவது அட்டாக் வந்து கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரோம் ஸ்டாட்யூட் கீழே வந்து க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாக கன்சிடர் பண்ணப்படுது. பட் இப்போ அடிஷ்னலாக இந்த ட்ரீட்டியில் வந்து அடிஷ்னலாக நிறைய ஆக்டிவிட்டீஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஸ்டார்வேஷன் ஆஃப் சிவிலியன் பாப்புலேஷன், ஜெண்டர் அப்பாத்தைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சோசியல் அண்ட் எக்கனாமிக் டிப்ரிவேஷன் பேஸ்ட் ஆன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஃபோர்ஸ்டு ப்ரெக்னன்சி. இப்போ நிறைய இந்த வார் கிரைம்ஸ் இப்போது யூஎன்னுடைய ப்ளூ ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூஎன்னுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இவங்க வந்து எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் ஆர்மிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போ பங்களாதேஷ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி சென்டிங் மோர் பர்சனல். இந்தியா வந்து ஐ திங்க் 4th or 5th நேஷனாக இருக்காங்க, 4th நேஷன் ஐ கெஸ். ஸோ அப்போ இந்த இதில் மேஜர் கிளைம் அவங்க மேலே என்ன வைக்கப்படுறது அப்படின்னா, இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் போகக்கூடிய அந்த ஆர்மி பர்சனல்ஸ் நிறைய உமன் அப்யூசிங் திங்ஸ், ஃபோர்ஸ்டு ப்ரெக்னன்சி, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறாங்க. ஈவன் தேர் இஸ் அ கிரிட்டிசிசம் ஓவர் தி இன்சைடு மிலிட்ரி பீப்புள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பவர் டு தட் மிலிட்ரி பர்சனலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறனால அவங்க அந்த பவர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமன் சிவிலியன் வந்து இதில் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இல்லை. ஸோ ஈவன் நக்சலிசமுடைய பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பீப்புள் வேர் டெப்ரிவ்ட், ஸோ அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால தான் நக்சலைட் அப்படிங்கிறவங்க வந்து ஒயிட் ஸ்ப்ரெடாக வந்து இந்தியாவில் வர ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் அதுக்கான ப்ராப்பர் கெப்பாசிட்டி பில்டிங், சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் கொடுக்கறனால எல்லாமே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகே, லெட் வி புட் இன்டு த பாயிண்ட். ஸோ இப்போ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ்டு ப்ரெக்னன்சி, அல்ல யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன், terrorism, exploitation of natural resources, that is very important. Then crimes against the indigenous population. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்க்ளூசிவான ஒரு பேக்கேஜாக வந்து நமக்கு கொடுக்க நிறைய கிரைம்ஸ். இப்போது இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம். அந்த தமிழன்ஸ் அவங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து நடந்த அந்த சிவில் வாரு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? இந்தியா பார்த்திங்கன்னா இந்த ரோம் ஸ்டாட்யூட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெம்பர் கிடையாது. இவங்க வந்து ஏன் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து புறக்கணிக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் இஸ் இவங்க ஐசிசி வந்து இவங்க ப்ராசிக்யூட், அதாவது ஒரு ஸ்டேட்டுடைய சவர்னிட்டியை மீறி அந்த ஸ்டேட்டில் உள்ள ஒரு பர்சனை போர்க்குற்றவாளியாக அறிவித்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது ரஷ்யாவில் வந்து புட்டின் மேலே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்டேட்டோடைய சவர்னிட்டிக்கு என்ன ரெஸ்பெக்ட்? அந்த டெரிட்டோரியல் சவர்னிட்டியே இல்லை. ஸோ சவரின் அப்படிங்கிறதே தட் இஸ் இன்டர்னலி சுப்ரீம் அண்ட் எக்ஸ்டர்னலி இன்டர்னலி இண்டிபெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னலி சுப்ரீமாக இருப்பாங்க. ஸோ தேர் வேர் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் அதர் பீப்புள் இன்டு தேர் இன்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அந்த இன்டர்னல் சவர்னிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்டு. ரெண்டாவது விஷயம், இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, ஐசிசி அப்படிங்கிறது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே. ஸோ அங்கே தான் ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே வந்து டிஸ்ஃபங்க்டாக தான் இருக்குது. அந்த வீட்டோ அப்படிங்கிற பெர்மனெண்ட் மெம்பர் 5 மெம்பர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் யூஎஸ், ரஷ்யா, சைனா, France and Canada. So these are the 5 people. ஸோ இவங்க வந்து அந்த பவர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கனடா வர மாட்டாங்க, யூஎஸ், ஃப்ரான்ஸ், யூகே, சைனா அண்டு ரஷ்யா.
அண்ட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் இன் பிரேசில், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா அது பெர்மனன்ட் மெம்பர் சீட்ஸுக்குள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த P5 அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி UN செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி டீட்டெயில்டாக ஒரு ஆடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணப்படுறது இல்லை. டெரரிஸ்ட் அப்படிங்கிற யாரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்தியா யாரை டெரரிஸ்ட்னு சொல்லி கொண்டு வர ரெசல்யூஷன் ட்ரை பண்ணால் அதை வந்து சைனா வந்து பிளாக் பண்ணுறாங்க. வேறஸ் யூஎஸ் ஏதாவது ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் அங்கேயும் சைனா வந்துடுறாங்க. இல்லை யூஎஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஏதாவது கொண்டு வந்தால் இந்த UK, ஃப்ரான்ஸ் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் இந்த UN செக்யூரிட்டி கவுன்சிலால் எடுக்க முடியலை. அண்டு இட்ஸ் ஆல் ஃபேவரிங் ஃபார் தோஸ் P5 நேஷன்ஸாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மட்டும் எப்படி வந்து ஃபேராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஆனத ஒரு ரீசனை வந்து முன்வைக்காங்க. இது போக இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸில் அவங்களுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரும்போது அதாவது எந்தெந்த மாதிரியான சப்ஜெக்ட் அவங்க டீல் பண்ணுவாங்கங்கிறதுல இந்த இன்டர்நேஷ்னல் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து அதில் லிஸ்ட் அவுட்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த இன்டர்லிங்க் பிட்வீன் திஸ் UN செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் திஸ் ரோம் ஸ்டாட்யூட். பிகாஸ் அந்த P5 நேஷன்ஸ்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான லீகல் பர்சனாக வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க ஆஸ் பர் தி நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. தோ இந்தியா இஸ் நாட் அ சைனிங் மெம்பர் டு தேட் டூ. ஓகே, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னா அதாவது இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத அந்த P5 நேஷன்ஸை தவிர மிச்சம் யாரும் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு வேளை அவங்க இந்த யுரேனியம் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, என்ரிச் பண்ண யுரேனியமை வந்து கொடுக்காங்க அப்படின்னா அதை வந்து சிவிலியன் எனர்ஜி பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து அதர் கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர் இஸ் நாட் அ சிக்னேட்டரி. தோ பாகிஸ்தான், நார்த் கொரியா, ஈவன் ஈரான், ஸோ இவங்க யாருமே வந்து இல்லை சிக்னேட்டரி கிடையாது. ஓகே, அதில் நேஷ்னல் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஃபைன், வில் கெட் பேக் டு திஸ் திங். ஸோ அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனோ இல்லை அதர் திங்ஸையோ வந்து அதர் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸையோ வந்து இந்த க்ரைம்குள்ளே கொண்டு வரல. ஸோ அது வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து வேறு என்ன பாயிண்ட் முன் வைக்கும் அப்படின்னா இந்த ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் டியூரேஷனில் அதே மாதிரி இந்த பீஸ் டைம் இந்த மாதிரியான இதில் இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது வந்து கன்சிடர் பண்ணப்படுறது இல்லை அப்படிங்கிறது அனதர் திங் வந்து முன்வைக்காங்க. அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா பீஸ் டைம் அதாவது நார்மல் இப்போது இந்தியா வந்து இருக்காங்க, இல்லை உள்ளுக்குள்ளே வந்து சில இன்டர்னல் ரிபல்ஸ் மாதிரி ஏதோ ஒரு கலவரம் நடக்கும். இப்போ நார்த் ஈஸ்டில் மணிப்பூரில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. பட் அதை வந்து நீங்கள் இந்த வார் க்ரைம் இந்த மாதிரியான இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஒன்லி வென் தெர் வாஸ் அ வெரி ஒரு பதட்டமான சுச்சுவேஷன், அந்த இடத்துல உண்மையிலே ஜெனோசைட் நடக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை பற்றி, இல்லை இப்போ நீங்கள் வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அதை ஒரு வார் க்ரைமாக வந்து இதை பண்ணலாம், இல்லை ஜெனோசைடாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பீஸ் டைமில் ஒரு இன்டர்னல் ரிபல்ஸை வந்து நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரெக்வஸ்ட் டு இந்த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி ட்ரீட்டியில். ஓகே, இது போக இந்தியா இன்னொரு விஷயத்தை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத. என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிறத அதை வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர சொல்கிறாங்க. வாட் இஸ் தட் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது அந்தந்த நேஷனே வந்து சர்டன் பீப்புளை வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து ஸ்னோ பைடன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து யூஎஸுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் பண்ணிட்டான்னு சொல்லி யூஎஸ் வந்து தேடினாங்க. ஸோ அவர் என்ன ஆனான்னு தெரியல, பட் லேட்டர் தே ஃபவுண்ட் தட் சம் கண்ட்ரிஸ் கிவன் அன் அசைலம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஃபாரினர்ஸ்க்கு பீப்புள் வந்து இன்னொருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள ஒழிச்சு வைக்கிறது, நிறைய டெரரிஸ்ட் பீப்புள் வந்து அந்த மாதிரியான
பேட்டர்ன்லலாம் வந்து பதுங்கி இருப்பாங்க. இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணுறாங்க, நிறைய டெரரிஸ்ட்டுக்கு வந்து பாகிஸ்தானில் வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அப்போ அதை தான் வந்து அங்கே மீன் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ், அந்த ஸ்டேட்டோடைய நாலேஜோட அவங்க வந்து ஒரு சில பர்சனை வந்து ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க. பட் ஆனால் வெளியே அந்த பர்சன் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் அந்த சிஏஹெச்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய திங். 3வது பாயிண்ட் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, டெரரிசமை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க க்ரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டியில். ஸோ இந்தியாவுடைய அந்த லாங் attempt to bring terrorism into the international focus point, நம்ம வந்து ஈவன் டெரரிசம்க்கான ஒரு யூனிவர்சல் டெஃபினேஷன் கொண்டு வர்றதுக்கே 1996 வந்து இப்போ வரைக்கும் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாமலே இப்போவும் இருக்குது யூஎனில். ஸோ அப்போது அந்த டெரரிசமையும் வந்து உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்தியா ஏன் இந்த சிஏஹெச்சை வந்து டவுட் பண்ணுறாங்க, இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கல. ஒய்? பிகாஸ் இந்த சிஏஹெச் வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ரோமன் ஸ்டாட்யூட், அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஆல்சோ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை திஸ் யூஎன் தான் வந்து இந்த ட்ரீட்டியை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அதர் ஃபேக்டர். அண்டு ஃபர்தராக சொல்லணுன்னா யுஎன்ஜிஏ வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த மாதிரியான க்ரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் க்ரைம்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வரதை காட்டிலும் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஜூரிஸ்டிக்ஷனில் அங்கே உள்ள நேஷ்னல் லெஜிஸ்லேஷனை எம்பவர் பண்ணி அதன் மூலியமாக அங்கேயே ட்ரையல் பண்ணுறதுக்கான ஒரு வரையறையை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இங்கே மேஜர் த்ரெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கண்ட்ரியோடைய டெரிட்டோரியல் சாவர்னிட்டி வந்து கொஸ்டின் பண்ணப்படுது. ஸோ அப்போது இந்த கேஸில் நீங்கள் அந்தந்த கண்ட்ரிலேயே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நோ நீட் டு கெட் அவுட் த அதர் கண்ட்ரி. இன்னொரு கண்ட்ரி வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, அதை இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஃபோரம் பாடி வந்து உங்களுடைய கண்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போது இந்தியாவில் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். 2018 ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் வர்சஸ் சஜன் குமார் கேஸில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியாக இருக்கட்டும், ஜெனோசைடாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு லாஸ் வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ அதுக்கான அந்த லக்குனே அந்த லூப் ஹோலை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. ஈவன் ஆத்தரில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இந்த கிரிமினல் லா எல்லாத்தையும் வந்து பிஎன்என்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட், ஸோ இதை கொண்டு வரும்போதே இதையும் வந்து நம்ம வந்திருக்கணும், பட் ஆனால் கொண்டு வர தவறிட்டோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த ஹோல் ஆர்டிக்கல். லெட் வி கெட் இன் டு திஸ் ஸ்ரீலங்கா இஷ்யூ. சரி, நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பட் ரொம்ப க்ரக்ஸாக சொல்கிறேன். அதாவது இப்போது ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் ஜேவிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை சேர்ந்தவர், அது பீப்புள் லிபரேஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஸோ லெஃப்டிஸ்ட் அப்படிங்கும்போது அதை சென்டர் ரைட்டட் லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் பொலிட்டிக்கல் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ரேடிக்கலாக கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப ஓப்பனாக க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்க. கன்சர்வேட்டிஸ்ட் சென்டர் ரைட் எல்லாமே பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அ கன்சர்வேட்டிஸ்ட். இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் தியரிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ஆல்சோ சப்போர்ட் த கவர்மெண்ட். இது வந்து இந்த சென்டர் ரைட் அப்படிங்கிறவங்க. வேறு லெஃப்டே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் இந்த நாசிசம் இந்த மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வந்து வரும், ஃபேசிசம் இதெல்லாமே. இப்போது இவர் பார்த்திங்கன்னா இவருடைய குரூப் வந்து ஒரு சிவில் ரிபெலியன் குரூப் தான். 1970s 80s இந்த டியூரேஷன்லாம், எஸ்பெஷலி இந்தியாவுடைய தலையீடு இன் ஸ்ரீலங்கன் பாலிட்டிக்ஸில் இருக்கிறத வந்து பெரிய லெவலில் வந்து இவங்க ஆப்போஸ் பண்ணாங்க. ஈவன் நம்ம வந்து 1986 சைன் பண்ண இந்தியா ஸ்ரீலங்கா அக்கார்டு, ஸோ அதன் பிரகாரம் அதில் இந்த ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷனில் 13th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர்றாங்க. அந்த ப்ரொவிஷன் அதாவது அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் நார்த்தில் வாழக்கூடிய இந்திய தமிழ் மக்கள்
அங்கே அவங்களுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சவரின் திங், அவங்களுக்கான செப்பரேட்டான ஒரு ஓட் பேங்க்ஸு, எவ்ரிதிங் அந்த ரைட்ஸ். பிகாஸ் நமக்கு தெரியும் மோர் தென் 80% ஆஃப் த பீப்புள் வந்து அங்கே புத்திஸ்ட் பீப்புள் தான். ரிமைனிங் தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அதிலே வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் பீப்புள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு ரீசெட்டில்மெண்ட் அண்ட் அவங்களுக்கான ரைட்ஸை வந்து என்ஷோர் பண்ணுறது தான். பட் இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா சோஃபார் ப்ரீவியஸ் டேஸில் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவுடைய தலையீடு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஈவன் இவர் வந்து இப்போ வந்திருக்கும் போதும் கூட நிறைய அதாவது எக்கனாமிக்கல், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, டிஜிட்டல் ரிலேட்டடாக நிறைய அக்ரிமெண்ட் அதை பற்றின டாக்லாம் போயிருக்கு. பட் ஆனால் இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பற்றி எந்த விதமான அதை நடைமுறை கொண்டு வரதை பற்றி எந்த விதமான டாக்கும் பண்ணலை. பட் ஜென்ரலிஸ்டிக்காக ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இன்டெரக்டாக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க. லைக் எல்லாருக்குமான உரிமைகளை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்கும், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் பாலிடிக்ஸ் இஸ் ஆஃப் ப்ளூராலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து பேசியிருக்காரு. ஏன் இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பற்றி இவங்க பேச மாட்டேங்காங்க அப்படின்னா, இதை இவங்க என்னவா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த அவங்களுடைய இன்டர்னல் சவர்னிட்டியில் இந்தியா வந்து தலையிட்டு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து விரும்பலை. இப்போ நம்ம வந்து இப்போது அதர் கண்ட்ரி வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். இப்போ யூஎஸ் ட்ரம்ப் இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர் அந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் வாலண்டியராக நான் வந்து உங்களுக்கு மீடியேட்டராக இருந்து இதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லும்போது இந்தியா வந்து இது எங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பயலாட்ரல் டாக் மூலியமாக சுமூகமாக டிப்ளமேட்டிக்காக அதாவது சாஃப்ட் டிப்ளமசி மூலியமாக நாங்கள் வந்து இதை தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் பார்த்திங்கன்னா தே ஃபீல் லைக் தேவையில்லாமல் ஒரு தேர்ட் கண்ட்ரி வந்து உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டாக்லேயும் வந்து பெருசாக 13th அமெண்ட்மெண்ட்டை பற்றி பேசலை அப்படிங்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடில் வந்து அங்கே உள்ள பீப்புள், அவங்க தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ரீஜன்லேயே பார்த்திங்கன்னா தமிழ் பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனில் வின் பண்ணலை. வேற இப்போ இவர் ஸ்டாண்ட் பண்ண இந்த பார்ட்டி தான் மெஜாரிட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த சிச்சுவேஷனும் இப்போவும் நிறைய மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கிள் தான் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோடைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இப்போது நிறையவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த தமிழ் பீப்புளோடைய இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இப்போதைக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஷுட் லெஜிஸ்லேச்சர் ஹேவ் ஃபிக்ஸ்டு டென்யூர்ஸ். ஸோ இப்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், சைமல்டேனியஸ் எலெக்ஷனை பற்றி நிறைய ஆர்டிக்கல் நம்ம கண்டினியூஸாக எடிட்டோரியில் வந்து டெப்த்தாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்தியா வந்து இப்போது ஃபிக்ஸ்டு டென்யூர் ஃபார் பார்லிமெண்ட். ஸோ ஃபார் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை வந்து 5 years அப்படிங்கிறது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும் 5 வருஷம் தான் அதோடைய காலம். அதுக்கப்புறம் வித்தின் 6 months வந்து நீங்கள் எலெக்ஷன் வச்சு நியூ கவர்மெண்ட் வந்து நியூ லெஜிஸ்லேச்சர் பாடி வந்து உள்ளுக்குள்ளே ஹவுஸை வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. பட் இந்த 5 years அப்படிங்கிற டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது 1 year அட் அ டைம் அப்படின்னு எனி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டைம் டியூரிங் எமர்ஜென்சியில். ஸோ இது வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இவங்க டேபிள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பில் இப்போ ஜாயின்ட் கமிட்டிக்கு போகிறதுக்கு வந்து அந்த பில்லை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் கமிட்டினா 2 ஹவுஸில் உள்ள மெம்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன ப்ரொவிஷன் வேணும் வேண்டான்ட்டு. ஸோ இப்போது இதில் மேஜர் என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த 5 year டேர்ம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க for both state as well as center at the same time. இப்போ நான் வந்து இப்போ 2024 ஒரு எலெக்ஷன் நடக்கு, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரே மாதிரி எலெக்ஷன் நடக்கு. அப்போ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 2009 அடுத்த எலெக்ஷன் வந்து 2029 வந்து அடுத்த எலெக்ஷன் கால் பண்ணணும் ஃபார் போத் த ஸ்டேட்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன ரைஸ் ஆகுது அப்படின்னா, இந்த 5 வருஷம் டைமுக்குள்ளேயே ஸ்டேட் அசம்பிளி வந்து கலைஞ்சிட்டு டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, எப்போ ஒரு அசம்பிளி வந்து டிசால்வ் ஆகும்? நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணால், இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டை வந்து அவையை வந்து கலைக்க சொல்லி கேட்டால், இந்த 2 அக்கேஷனில் வந்து அவையை வந்து கலைச்சிடுவாங்க. சி ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் இறந்தாலோ
இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க வந்து கலைஞ்சாலோ ஓகே that won't lead to the dissolution of the house. இதில் வந்து ஒன்லி அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் கலைவாங்க. அது வந்து திரும்ப வந்து அவங்களே வந்து யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த பார்ட்டியை வச்சு ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இந்த மெஜாரிட்டியே இல்லை அப்படின்னா தான் டிசொல்யூஷன் நடக்கும். ஸோ டிசொல்யூஷன் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்லிட்டேன், சாரி, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் நடக்காது. டிசொல்யூஷன் வந்து 2 டேர்மில் நடக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா டேர்ம் முடிஞ்சு போச்சுன்னா டிசொல்யூட் ஆகும் ஹவுஸ் ஆட்டோமேட்டிக்காக. இன்னொன்று இந்த ப்ரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடெண்ட்டோ இல்லை அங்கே கவர்னரோ வந்து ஹவுஸை வந்து கலைச்சாங்க அப்படின்னா டிசொல்யூஷன் நடக்கும். அல்லது தேர்ஸ் அன் அனதர் திங், எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஹங் அசம்பிளி வந்து ப்ரிவைல் ஆகுது. அதாவது யாருமே வந்து மெஜாரிட்டி வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல, அந்த ஹவுஸில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஹங் அசம்பிளி வரும்போது அந்த அவையை கலைச்சிட்டு திரும்ப வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 அக்கேஷன்லலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் வந்து டிசால்வ் ஆகும். மிச்சப்படி சிஓஎம் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிவிட்டு புது சிஓஎம் வந்து உள்ளே வருவாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆகட்டும் இல்லை டெத்து எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டேட் அசம்பிளி வந்து 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2025 வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வச்சாங்கன்னா இப்போ உள்ள நடைமுறை பிரகாரம் அடுத்த 5 வருஷம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பட் இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் கண்டினியூ பண்ண முடியாது, அடுத்த 4 வருஷம் தான் கண்டினியூ பண்ண முடியும். ஒன்லி ஃபார் த ரிமைனிங் பீரியட் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்லிமெண்ட்டுக்கும் பொருத்தும். பார்லிமெண்ட்லேயும் இப்போ ஒருவேளை ஸ்டேட் அசம்பிளி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சென்டரில் பார்லிமெண்ட் லோக்சபா பார்த்திங்கன்னா ஹவுஸ் கலையுது, அப்போது திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்படி ரீஎலெக்ஷன் வச்சு பார்லிமெண்ட்டோடைய டைம் எவ்வளோ நாள் இருக்குன்னா ரிமைனிங் அந்த 5 இயரில் ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்கோ அது மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஹோல் நேஷன் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பில்லை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்டுடைய சவர்னிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போது 2 சைடுமே, ஸ்டேட்டு கலைஞ்சாலும் ரிமைனிங் உள்ள டைம் தான், சென்டரில் கலைஞ்சாலும் ரிமைனிங் உள்ள டைம் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது போக தெர் இஸ் சம் அதர் திங். யூகேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவாக ரிபேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டேர்ம் வச்சரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கு. யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்கல. அதாவது நீங்கள் ஒரு இன்பிட்வீனில் அவை கலைந்து நீங்கள் ரீஎலெக்ஷன் வச்சாலுமே அந்த பழைய கவர்மெண்ட் வந்து அந்த ஃபுல் டேர்ம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ தட் நாட் த கேஸ் வித் த இந்தியன் இந்த பில்லு. ஏன்னா ஒரு வேளை கலைஞ்சிட்டா நியூ கவர்மெண்ட்டாக அடுத்து வந்து ரிமைனிங் டைம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் திஸ் ஆர் த மேஜர் திங் இந்த ஆர்டிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் போயிடலாம். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி ஆஸ் வெல் as பிரசிடென்ட் மிஸ்டர் ஜி ஜின்பிங் இந்த கசான் அப்படிங்கிற இடத்துல வந்து அக்டோபரில் வந்து ஒரு டாக் கண்டக்ட் பண்ணாங்க. இதன் மூலியமாக பார்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்பாங்கு, டிப்சாக்கு இந்த மாதிரியான ரீஜனில் இந்த மிலிட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து டீஎஸ்கலேட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து திரும்ப டீமிலிட்ரைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி வெல்கமபிள் மூவ். அண்ட் இப்போ நம்ம பிரிக்ஸ் கரன்சி, பிரிக்ஸ் வந்து கோயிங் டு சேலஞ்ச் த யூஎன் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து பிரிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியா சைனாவோடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் பிரிக்ஸோடைய மேஜர் பில்லர் இந்தியா, சைனா அண்டு ரஷ்யா. ஸோ அதனால் இப்போ இந்தியா சைனாவுக்குள்ளே ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டு இருக்குது. அந்த சிம்பாலிக்காக தான் இப்போது நம்மளுடைய டிஃபென்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் டோவால், அஜித் டோவால் பார்த்திங்கன்னா சைனா போய் அங்கே உள்ள ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அதாவது ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 23rd மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்கில் வந்து ஃபர்தராக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி அதர் டெவலப்மெண்ட் ஏரியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கைலாஷ் மன்சரோவர் யாத்ரா இது வந்து ஹிந்துஸ் வந்து ரெகுலராக போகக்கூடியது. டிபெட் இந்த வழியாக தான் வந்து போகணும். ஸோ அது ரிலேட்டடாக தென் பார்டர் ட்ரேடு, அதாவது பார்டர் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் ரீஜனில் 2 பார்டர் வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சமிச்சைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது, சிக்கிமில் அதை செட்டப் பண்ணுறதுக்கு. இது போக டிரான்ஸ்பார்டர் ரிவருடைய டேட்டா ஷேரிங். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கும், அந்த பிரம்மபுத்திரா ரிவராக இருக்கட்டும், இல்லை இந்த சைடு காளி ரிவராக இருக்கட்டும், இல்லை
அதர் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிறனால எஸ்பெஷலி பிரம்மபுத்திரா நார்த் ஈஸ்ட்டில் அதிகமான வெள்ளம் வர்றதுக்கான காரணம் வந்து பிரம்மபுத்திரா வந்து ஓவர்ஃப்ளட் ஆகுறதுனால தான். ஸோ அப்போது ப்ராப்பராக அந்த வாட்டருடைய ஃப்ளோவோடைய அளவை வந்து இவங்க சைனீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணோம். அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டிருக்கோம். பட் சில நேரங்களில் வந்து அந்த டேட்டா ஷேர் பண்ணப்படுறது இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இப்போது முக்கியத்துவம் கொடுக்கோம் இந்த டாக்கில். இது போக கனெக்டிவிட்டி, டேரக்ட் ஃப்ளைட்ஸை திரும்ப ஆப்ரேட் பண்ணுறது, அண்டு விசா பிஸ்னஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் விசா வந்து லிபரேட் பண்ணுறது, ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே வந்து இந்த டாக்கோடைய மேஜர் திங். இந்த ஓவரால் இதை சைனீஸ் மினிஸ்டர் என்னென்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னா 6 கன்சென்சஸ் அப்படின்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாசிட்டிவ் டேரக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ வாட் ஆர் தோஸ் 6 கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 இஸ் de-escalation ப்ராசஸ். அதை தொடர்ந்து கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணும் பார்டர் அண்ட் கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்சில் குட் ப்ராக்டிசஸ் மூலியமாக. தென் கோஆர்டினேஷன், இந்த எஸ்ஆர் ப்ராசஸில் ஒரு பெட்டர் கோஆர்டினேஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். வேறஸ் கன்சல்டேஷன், கோஆர்டினேஷன், இந்த பார்டர் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதுக்கான ஒரு பெட்டர் மெக்கானிசமை க்ரியேட் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெவல் பிட்வீன் தீஸ் 2 countries பைலேட்ரல் ரிலேஷனில் நல்லபடியாக ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2025 இந்த இந்தியா சைனாவுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்து 75th இயராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இது போக இந்தியா வந்து இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சமிட்டை வந்து நம்மளாம் வந்து எடுத்து நடத்த போகிறோம். ஸோ அதனால் சைனாவுடைய திங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் அடுத்து மிஸ்டர் மோடி வந்து சைனாவுக்கு விசிட் பண்ணுற பிளான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஆத்தர் வந்து என்ன இன்னொரு விஷயம் ரெகுலராகவே எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஓகே இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் வந்து 2 ட்ரூப்பும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, டிமிலிட்டரைஸ்லாம் பண்ணிட்டாங்க. பட் 2020 கல்வான் இஷ்யூக்கு பிஃபோர் என்ன லைனப் இருந்துச்சோ அந்த லைனப் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்காங்க. பிகாஸ் சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்டெப் முன்னே வருவாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஸ்டெப் பின்ன போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. தென் சர்வைவல் ஸ்கில்ஸ் இதில் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. அதாவது மும்பையில் டூரிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதாவது எலிஃபெண்டா கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு பீப்புளை கொண்டு போகக்கூடிய ஒரு போட்டு, அது இன்னொரு நேவல் ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்கியூ போட் மாதிரி. ஸோ அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது, அந்த பீப்புள் இருக்கக்கூடிய ஷாலோ ரீஜனில் வந்து அவங்க பண்ணும்போது அது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி போய் அந்த பேசஞ்சர் போட்டை இடித்து அதில் ஒரு 13 பேர் இறந்து மோர் தென் 100 பீப்புள் வந்து இன்ஜூர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மெரிடைம் செக்யூரிட்டி அதை வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஷிப்பு, அந்த போட் நேம் வந்து நீல்கமல் அப்படிங்கிறது. இது நேவல் ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஹவுஸ் போட்டு. ஸோ ஜஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவுக்காக எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2009 வந்து தேக்கடி போட் டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் நிறைய பேர் இறந்துருந்தாங்க கேரளாவில். ஸோ அப்போது இந்த லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போவும் வந்து நம்ம அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான லைஃப் ஜாக்கெட்டு மோரோவர் அது வந்து அவங்களால யூஸ் பண்ணுற அளவுக்கு பெட்டராக இருக்கணும், ஈஸியாக வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.